வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல். இந்த வீடியோ நம்ம போகணும் புது டாபிக் தான் பார்க்க போகிறோம். அந்த டாபிக் பேர் என்னன்னா பிரேசல்வர் தான். அந்த டாபிக் பேர். இந்த பிரேசல்வர் ரொம்ப 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 ஈஸியான டாபிக். இடியம்ஸ் டாப்பிக்கை அப்படியே பேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இடியம்ஸ் நடத்தலாம்னு நினைக்கிறேன். போட்டு நடத்திடுவேன். இடியம்ஸ் டாபிக் அப்படியே பேஸ்டு பண்ணியிருக்கோம். இடியம்ஸே அப்படியே விட்டு காப்பி அடித்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மீனிங் எடுத்துக்கிறீங்க, ஆனால் அது வார்த்தையை பார்க்க ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் அர்த்தத்தை பார்க்க வேற ஒரு மாதிரி இருக்கும். என்னாச்சு? நோ வாட் அ மீனிட் வெயிட் ஓகே, லைட்டாக கொஞ்சம் கூட ஆயிடுச்சு. ஓகே, இது மாதிரி வந்து வேற ஒரு வார்த்தை பார்க்க ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் வேர்டு வந்து வேற ஒரு மீனிங் இருக்கும். அந்த மாதிரி தான் வாட் இஸ் பிரேசல் வெர்ப் அப்படின்னு பார்த்தோம்னா, எ பிரேசல் வெர்ப் இஸ் எ பர்சனல் ஸ்மால் குரூப். பர்சனல் ஸ்மால் குரூப். ஓகேவா? பர்சனல் ஸ்மால் குரூப். இதை வந்து என்ன குறிக்கும்னா, வெர்பையும் ப்ளஸ் ப்ரிப்போசிஷனையும் சேர்த்துடுறது தான் பிரேசல் வெர்ப். இடைவெளிக்கு பிறகு ரைட். அப்போ வந்து வெர்பையும் ப்ரிப்போசிஷனையும் சொல்கிறது தான் பிரேசல் வெர்ப். எக்ஸாம்பிள் பாருங்களேன். ப்ளோ அவுட்னா காற்றை வெளியேறு, அதுதான் ப்ளோ அவுட். பட் மீன்ஸ் டு எக்ஸ்டிங்யூஸ். வேறு மீனிங் வந்துச்சா? ஹேண்ட் அவுட் வேறு மீனிங்காக டிஸ்ட்ரிபியூட். அதுவும் வந்து நீங்கள் வந்து ஹேண்ட் அவுட்னா கையை விட்டு விடாதான் அர்த்தம், ஆனால் அதை வந்து புக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேங்க. ஓகே, அக்கௌண்ட் ஃபார் பார்க்கவே அக்கௌண்ட் ஃபார் யோசிப்பதில் மீனிங் பாருங்களேன். எக்ஸ்பிளைன் தி லீசர் அல்லது ஆன்சர் ஃபார். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் டீச்சர்கிட்ட வந்து ஆப்சன்ட் ஆகுறீங்க, அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவீங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்லுவீங்க. அதுதான் இதில் கொடுத்துருக்கு. ரீசன் ஆர் ஆன்சர் ஃபார். ஐ காண்ட் அக்கௌண்ட் ஃபார் திஸ் அன்யூஷுவல் பிஹேவியர் இன் திஸ் மேட்டர். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ரைட். உங்களுக்கு இந்த சர்க்கிள் தெரியுதா? சர்க்கிள் தெரியலன்னா நான் வந்து சொல்கிறத வச்சே படிச்சுக்கோங்க. தெரியுதுன்னா ஒரு பிரச்சனை இல்லை. ஆஸ்க் ஆஃப்டர், அப்புறம் கேளு. இதான் வந்து இதோட மீனிங். பட் இதோட மீனிங் இது கிடையாது. ஆஸ்க் அபவுட் த வெல்ஃபேர்னா நிமிஷம், இது அதோட கீழே சிச்சுவேஷன் மொபைல் நெட்ஒர்க்கா, இதோ தப்பாயிடுச்சு. இன்கொயர் ஆஃப்டர். பியர் அவுட்னா சப்போர்ட் த ஆர்கியூமெண்ட். இப்போ வந்து நீங்கள் இன்னொருத்தனே இருக்கீங்க, 2 பேர் சண்டை நடக்குது. இன்னொருத்தன் வந்து சொல்கிறான், டேய் நான் சொல்கிறதாண்டா கரெக்டுன்னு. இன்னொருத்தன் ஃப்ரெண்டு வந்து இவன் சொல்கிறதா கரெக்டு. இவங்க 2 பேர் சேர்ந்து இவனுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. அது பேர் தான் பியர் அவுட். பியர் வித் அப்படின்னா கார்ப்ரேட். ஸோ பேட்டிஷன் அப்படின்னா நம்ம நீங்கள் படிக்கிறீங்க சின்சியராக, அந்த விஷயத்தில் மட்டுமே கோஆப்ரேட் பண்ணி படிக்கிறீங்க. அந்த விஷயத்தை தவிர்த்து நான் ஒன்றுமே பண்ணல, அதை மட்டுமே தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது தான் கோஆப்ரேட். ப்ளோ அவுட்னா எக்ஸ்டிங்யூஷன் பார்த்தாச்சு. ப்ளோ அவுட் எக்ஸ்டிங்யூஷன் ஆன்சர் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு கேண்டில் இதாகுது, அதை ஊதுறீங்க, எக்ஸ்டிங்யூஸ் அணைஞ்சிருது, கேண்டில் அப்படியே அணைஞ்சிருது, அதுதான் எக்ஸ்டிங்யூஸ். ப்ளோ ஓவர் அப்படின்னா, ப்ளோ ஓவரோட இந்த அர்த்தம் என்னென்னா, நான் வந்து காற்றை வெளியே விடுறேன். ப்ளோ அவுட்னாலும் தான், ப்ளோ ஓவர்னாலும் தான். பாஸ் ஆஃப் வித் ஹார்ம் கம் டு எண்ட். ரெண்டுத்துக்குமே வர மீனிங் என்னென்னா, இப்போ ஒரு ட்ரெயின் போகுது, அதோட எண்டு இங்கே தான் இருக்குது. இப்போ ஒரு ட்ரெயின் போகுது, அதோட எண்டு இங்கே இருக்குது. அப்போ அந்த வந்து எண்டு கிட்ட வந்துச்சு தான், இதுக்கு டிஸ்டன்ஸ் பாருங்கள், எண்டு கிட்ட வந்துச்சு, அது பேர் தான் ப்ளோ ஓவர். ஓகேவா? ரைட். ப்ளோ அப்னா காற்றை வெளியே விடுன்னு அர்த்தம். அப்படின்னா எக்ஸ்ப்ளோட், ஸ்டார்ட் சடன்லி. இப்போ நீங்கள் எக்ஸாம் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, மேக்ஸுக்கு சும்மா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மிஸ் வந்து டெஸ்ட்னு சொல்லிட்டாங்கன்னா இப்படி இருக்கும். அந்த மாதிரி தான். அடுத்து பிரேக் டவுன். எமோஷ்னல் ஆஃப் கொலாப்ஸ். இதை நீ விட்டுருங்க. எமோஷ்னல் ஆஃப் கொலாப்ஸ் அப்படின்னா, இப்போ நான் சந்தோஷப்படுறதா, அழுகிறதா, கவலைப்படுறதா,
எதுன்னு அவனுக்கும் தெரியாது, அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு மாதிரி எமோஷ்னலாக இப்போ கொலாப்ஸ் ஆகுது தான் எமோஷ்னல் கொலாப்ஸ். ஓகே, இதோட இந்த பார்ட் 1 முடிச்சுக்கலாம். பார்ட் 2 வந்து அடுத்த பாட்டில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டைம் வந்து 8:07. சரி வைங்க மக்களே, தேங்க்யூ மக்களே. அடுத்த லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்க. பாய்.